தைப்பூச தெப்ப திருவிழாவை முன்னிட்டு வண்டியூர் தெப்பக்குளத்தில் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் வலம் வந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரரை திரளான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜ்குமார் வழங்க கேட்கலாம். ராஜ்குமார், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு வண்டியூர் தெப்பக்குளத்தினர் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் எழுந்தருளினர். தெப்பத்தில் எழுந்தருளிய அவர்கள் வடம் பிடித்து, அதாவது தொண்டர்கள், ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் வடம் பிடித்து இழுத்து தற்போது மைய மண்டபத்தில் எழுந்தருளியிருக்கிறார்கள். உலக பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலில் தெப்ப திருவிழா கடந்த ஜனவரி 31ஆம் தேதி கொடியேற்றம் துவங்கியது. தினமும் காலை மாலை இருவேளையிலும் தங்கட்டுப்புறம், அன்னம், காமதேனு, சிம்ம வாகனம், குதிரை, ரிஷபம், யாழி, பல்லக்கு உள்ளிட்ட பல்வேறு வாகனங்கள் சுவாமியும் அம்பாளும் இருந்த சித்திரை வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தனர். நேற்று மதியம் சிந்தாமணி பகுதியில கதிரெழுப்பு மண்டலத்தில் எழுந்தருளி பின்னர் கதிரெழுப்பு திருவிழாவும் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து தைப்பூச பௌர்ணமி தினமான இன்று தெப்ப திருவிழா கோலாகலமாக துவங்கியது. அதிகாலை மீனாட்சி அம்மனோ அவதா தொட்டில் வாகனத்திலும் சுவாமி வெள்ளி சிம்மாசனத்தில் பஞ்சமூர்த்தி பரிவார மூர்த்திகளுடன் எழுந்ததை விளக்குத்தூண், கீழவாசல், காமராஜர் சாலை உள்ளிட்ட முக்கிய வீதிகள் வழியாக பக்தர்களுக்கு அருள்பாலித்தபடி மீனாட்சி அம்மன் கோவிலான மாரியம்மன், அதாவது வண்டியூர் மாரியம்மன் கோவில் தெப்பகுளத்தில் எழுந்தருளினர். தெப்பத்தில் எழுந்தருளி அவர்களை ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் வடம் பிடித்து இழுத்து அவர்கள் வலம் வந்தனர். 7 முறை வலம் வந்த பின்பு மைய மண்டபத்தில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் எழுந்தருளினர். இந்த காட்சிகளை ஆயிரக்கணக்கான தொண்டர்களும் அருள்பாலித்து அவர்கள் தரிசனம் செய்து சென்றனர். இதுவரை செய்தியை கேட்டிருப்பீர்கள். இன்று காலையில் மதுரை மீனாட்சி அம்மன் தெப்பத்தில் நடந்த நிகழ்வைத்தான் டிவியில் காட்டி செய்தியாக படித்தனர். அதனை கேட்டிருப்பீர்கள். ஆனால் நான் சென்றபோது நல்ல வெயில், நண்பகல். எனவே சற்று எல்லோரும் ஓய்வெடுக்கக்கூடிய நேரமானதாலும் வெயிலில் நின்று திருவிழா காண முடியாத காரணத்தாலும் கூட்டம் எதுவும் இல்லை. சாமியையும் வடம் பிடித்து இழுக்கக்கூடிய காட்சிகளும் அங்கே நடைபெறவில்லை. ஆனால் அடுத்து மாலையில் இந்த வண்ண விளக்கு ஒளியிலே இந்த மதுரை தெப்ப திருவிழாவில் தெப்பத்தில் திருவிழா மிக விமரிசையாக நடக்க இருக்கிறது. அதற்கு ஆயத்த பணிகளாக புரோகிதர்களும் மற்ற உதவியாளர்களும் போட்டிலே மைய மண்டபம் நோக்கி செல்வதை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். மேலும் இரவு வண்ண ஒளி விளக்கு மிக பிரமாதமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. அதை பொழுதடைந்த பின்புதான் பார்க்க முடியும். அந்த காட்சிகளும் அடுத்து வேறு ஏதாவது காட்சிப்படுத்தி காட்டப்படும் பொழுது நாம் பார்த்துக்கொள்வோம். ஆம், இந்த போட் அங்கு புரோகிதர்களை இறக்கிவிட்டு மீண்டும் கரைக்கு வருகிறது. அந்த போட்டிலே பக்தர்களுடைய குழந்தைகளும் தாங்களும் ஏறி அந்த மைய மண்டபத்தை அடைய வேண்டும் என்று ஆவலாக எதிர்பார்த்து
அவர்கள் பெற்றோரிடம் வம்பு செய்தார்கள். ஆனால் இன்று பொதுமக்களுக்கு அந்த போட் சவாரி இல்லை என்று கூறிவிட்டார்கள். இந்த தெப்பத்தை தான் சற்று முன்பு பார்த்தோம். ஆம், காலையில் இழுக்கப்பட்ட தெப்பம் சற்று மைய மண்டபத்தை ஒட்டி நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. அதில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அமர்ந்து மக்களுக்கு எல்லாம் அருள் பாலிக்க காட்சி கொடுக்க தயாராக உள்ளார்கள். அதையும் மாலையிலே பார்த்து கொள்ளலாம். நண்பகல் வேலையாக இருந்ததனால்தான் நான் எளிதில் அருகில் சென்று இந்த போட்டில் செல்வதையெல்லாம் படம் பிடிக்க முடிந்தது. மேலும் இரவு வேளையில் நான் பலமுறை இங்கு வந்து தெப்பத் திருவிழாவை பார்த்ததனால் இன்று எப்படியும் பகலில் வந்து பார்க்க வேண்டும் என்று ஆவலில் அந்த அடிப்படையிலே நான் அருகிலே வந்து வாகனத்தில் வந்து பார்க்க முடிந்தது. ஆம், வாகனம் என்று சொல்லும் பொழுது கடந்த 31ஆம் தேதி இந்த தெப்பத் திருவிழாவிற்கு காப்பு கட்டிய பின்பு சுமார் பல நாட்களாக ஒவ்வொரு நாளும் சுவாமி அம்பாளும் ஒவ்வொரு வாகனத்திலும் மதுரை நகரில் கோவிலை சுற்றி முக்கிய வீதிகளில் ஊர்வலமாக வந்து சிறப்பு சேர்த்திருக்கிறார்கள். அந்த காட்சி மக்கள் எல்லாம் தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் கண்டு இறைவனுடைய அருள் பெற்றிருக்கிறார்கள். மேலும் இந்த தெப்பம் நடக்கக்கூடிய மாரியம்மன் தெப்பக்குளம் மாரியம்மன் கோயிலை சார்ந்தது என்றுதான் நமக்கு தெரியும். ஆம், இருந்தாலும் இந்த தெப்ப திருவிழா என்பது மீனாட்சி சுந்தரேஸ்வரர் இன்று இந்த தெப்பத்தில் தம்பதி சமேதராக தெப்பத்தில் அமர்ந்து 3 முறை இந்த மைய மண்டபத்தை சுற்றி வருவதாக கூறினார்கள். ஆம், இரவு வேளையில் கடைசியாக சுற்றும் பொழுதுதான் ஏகப்பட்ட பக்தர்கள் கூடி மிகவும் சிறப்பாக இருக்கும் என்று கூறுவார்கள். இவ்வளவு பெரிய மண்டபம் தெப்பத்தை உருவாக்கியவர் யார் என்று நமக்கு தெரியும். ஆம், அந்த திருமலை மன்னர். அந்த திருமலை மன்னருடைய பிறந்த தினம் இன்று என்பதனால் அவருடைய பிறந்த நாள் கொண்டாட்டமாகவும் இதை கொண்டு அந்த அடிப்படையிலேயே அம்மன் சுவாமி இங்கு இருவரும் சேர்ந்து அவர் வெட்டிய அந்த தெப்பத்தில் வந்து அவர் பிறந்த நாளுக்கு பிறந்த தைப்பூசத்தில் சிறப்பு தருவதாக
தருவதை வழக்கமாக கொண்டு அந்த தைப்பூச திருவிழாவை அவர் காலத்தில் தான் துவக்கி வைக்கப்பட்டதாகவும் கூறுகிறார்கள்.